மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நாம் உயர்த்தி அவரை துதித்து நாம் பாடும்படியாக கர்த்தர் நம்ம கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குடும்பமாக இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை, துதிக்க பாத்திரரை, துதியில் மகிழ்வோனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவரே நாம் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே 80,000 பேர்களில் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துருகமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஹல்லேலூயா இருள் நீங்கும். ஹல்லேலூயா, வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நானோ எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறோம், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி ஒரு காலை விலக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தாவே இந்த நாளை நீங்கள் தந்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அவனை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் போஷிப்பேன், கர்த்தருடைய வாயிலை சொல்லிற்று என்று நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள், இது ஒரு மகிமையுள்ள நாள் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை
பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். பரிசுத்தம் செய்யும் பலியாய் நாம் தரிசிக்க தம்மை வழிகாட்டினார். பரிசுத்தம் செய்யும் பலியாய் நாம் கனிவுடன் பாரிசத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறார். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சீயோனின் துதிகளை திரட்டுவோம். தீயோனின் மதில்களை புரட்டுவோம். சீயோனின் துதிகளை திரட்டுவோம். திறமுடன் நெகியும் படைகளை எதிர்த்து நின்று வாழுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே பொய்ப்பிசாசின் அஸ்திரங்கள் அழிக்குமே. ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே தூயனை தூய்மையுடன் போற்றி சுவிசேஷமாதை சாற்றுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். உதட்டின் பாடை உன்னதர் தளிக்கிறோம். உத்தம இருதயம் படைக்கிறோம். உதட்டின் பாடை உன்னதர் தளிக்கிறோம். முற்றுமே குற்றமற்றதாக எம்மை சுத்தமாக வைக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நன்றியுள்ள இருதயம். அது மாத்திரமல்ல, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு வேறு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அவருடைய மகத்துவத்தை புகழ்ந்து துதித்து அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவது மிகவும் நல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அதான் முடியும். The worshiping the Lord settles the problem என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, if you worship the Lord in spirit and truth, that is going to settle all your problems in life. இப்பொழுது சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய், சாலேமின் ராஜன் இதோ வருவதால் என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறோம். எனி டைம் the Lord will come. எப்பொழுது வேண்டுமானாலும் இயேசு வருவார். நம்முடைய மரணமோ அவருடைய வருகையோ எது முந்தி இருக்குமானாலும் அதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய குடும்பத்தாரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய், சாலேமின் ராஜன் இதோ வருவதால். சீயோனே நீ விழித்தெழும்பிடுவாய், சாலேமின் ராஜன்
காலமினி இல்லை இயேசுவின் வருகை
மாய உலகத்தை வெறுத்து விட்டால் நீ மாற்றி தங்கும் நகர் சேரலாமே. இந்த உலகம் மாயான ஒரு உலகமாயிருக்கிறது. துன்பமும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு உலகமாயிருக்கிறது. ஆனாலும் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். இந்த அடியை நாம் உணர்ந்து பாடுவோம். மாய உலகத்தை வெறுத்து விட்டால் நீ மாற்றி தங்கும் நகர் சேரலாமே. மாய உலகத்தை வெறுத்து விட்டால் நீ மாற்றி தங்கும் நகர் சேரலாமே. ஆராதனையின் வேலைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடியாக நின்று கொண்டோ, முழங்கால் படியிட்டோ, இல்லை அமர்ந்த வண்ணமாகவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய இதயத்தின் பக்தியை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பல்லவிகளை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். Thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இந்த பாதையிலே கடினமான காரியங்களை நீங்கள் ஒருவேளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு கடினமாக தோன்றுகிற காரியங்கள் தேவனுக்கு கடினமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டிலே நாம் பாடுகிறோம், is anything too hard for the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோரஸை நாம் பாடுவோம். Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard.
ஹalleluya. இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலன் கொடுப்பவரால் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ரட்சிப்பு தருபவரால் ஹalleluya நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் மன்னிப்பு தருகிறார், கிருபையை தருகிறார், ஜெயம் தருகிறார். ஹalleluya ஹalleluya. பலன் கொடுப்பவரால் பலன் கொடுப்பவரால் பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். ரட்சிப்பு தருபவரால் ரட்சிப்பு தருபவரால் ரட்சிப்பு தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். மன்னிப்பு தருபவரால் மன்னிப்பு தருபவரால் மன்னிப்பு தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபை அளிப்பவரால் கிருபை அளிப்பவரால் கிருபை அளிப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெயம் கொடுப்பவரால் ஜெயம் கொடுப்பவரால் ஜெயம் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். எல்லாம் தருபவரால் எல்லாம் தருபவரால் எல்லாம் தருபவரால் எல்லாவற்றையுமே செய்வேன். The name of the Lord is a strong and mighty tower. The name of the Lord is a refuge to my soul. The name of the Lord is a pillar I can lean on. The righteous run into the name of the Lord. The name of the Lord is a strong and mighty tower. The name of the Lord is a refuge to my soul. The name of the Lord is a pillar I can lean on. The righteous run into the name of the Lord. The righteous run into the
You're always the same. I lift my hands, Lord, call on your name. Heavenly Father, you're always the same. Wonderful Jesus, you're so good to me. You are my Savior, my soon coming King. I lift my hands, Lord, and call on your name. Wonderful Jesus, you're always the same. Come, Holy Spirit, baptize with fire, flooding my soul, Lord, with a burning desire. I lift my hands, Lord, and call on your name. Come, Holy Spirit, and fill me again. நாமம் இன்பம் விட்டந்தையே, என்றும் மாறாத என் விட்டந்தையே. கைகள் உயர்த்தி உம் நாமம் பணிவேன். என்றும் மாறாத என் வெண்தந்தையே. அற்புத இயேசு, என் அருமை நாதா, சீக்கிரம் வாரும் என் மீட்பரசே. கைகள் உயர்த்தி உம் நாமம் பணிவேன். அற்புத இயேசு, மாறாதவரே. வாரும் தூய ஆவி, நிறையும் அனலாய், பொங்கும் ஆசையாய் என் ஆத்மா நிரம்ப. கைகள் உயர்த்தி உம் நாமம் தொழுவேன். மீண்டும் வந்தென்னை நிரப்பிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசு, கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு ஹல்லேலூயா மகிமை உண்டாவதாக. குமாரனாகிய இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இயேசுவே, தனிமையாக ஆண்டவரே வியாதிப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களோட பாதத்தில்
வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, மரணத்தின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை கர்த்தாவே சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணி என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்திற்கு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. எங்கள் இந்த தேசத்திற்கு சேமத்தை கட்டளை ஆண்டவரே. அகில உலகிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பரவி வருகிற ஆண்டவரே இந்த வியாதியின் கொடுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே ஆண்டவரே அப்பா சாகிறது உங்க பிரியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா பொறுமையா இருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அப்பா ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே. நீ சிநேகிக்கிற அந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் ஆண்டவரே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா பிரிவினைகளின் ஆவிகளை இயேசு நாமத்தினால கட்டுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மையை நீங்க தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமாக ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உண்மை ஆராதிக்கும்படியாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புண்ண விசுவாசிகளுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். உடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் அவருடைய இருதயங்கள் கர்த்தாவே இந்த ஆலயத்திலே இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்படியாக தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஆண்டவரே அப்பா அவர் செபித்தார். அவருடைய இருதயமெல்லாம் கர்த்தாவே அப்பா தேவனுடைய ஆலயத்தின் மேல இருந்தது போல கர்த்தாவே. இயேசுவே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் இப்பொழுதே இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அடியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ராபாலா கஷபது ரபலபா உரல கதுர ரபலி கரபது நம சிகரதலபா ஷபது நம ரபலபா. ஹல்லேலூயா அப்பா. அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை எப்பொழுதே நீர் அபிஷேகிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஏ ஆகும் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா ரபா திரிக தலமா சிகரபத ரபா. ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கடினமாய் தோன்றுகிற என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் ஆவியானவர் ஹல்லேலூயா எளிதாக காரியங்களை ஆண்டவரே நீங்க சால்வ் பண்ணி கொடுக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் பாடினது போல தேவனாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆகாதது ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா ரபா திரிக ரபது ரபா லமா ஷரபதுரி விலிக ரபத ரப ரப லபா. Hallelujah. Surely goodness and mercy shall follow me all the days of my life. Hallelujah. And I will dwell in the house of the Lord forever. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஷபாதி நிமேரி கத்தோலா மசிகத்தோ ரபலா கத்தோரி பலபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆவேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. ரிபா தீகரபா துலபா ஷ்கரபா துரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னிக்கிற இயேசுவின் ரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் உட்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ரிக துரிலமா ஷகரபௌ தரபலபௌரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதனையோடு
இருக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆணிக்கடாவப்பட்ட கரத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா உண்மையில் தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீபா லாக்கரபா ஷிக்கரபதரபலபரபலபா. ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனைகளிலே ஹல்லேலூயா தேவன் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He will be seen of you. ஹல்லேலூயா. ரிபகதுரி பிஷிகரதரபலபரபலபா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலைவன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. ரிபதரபலபரபலபா. Hallelujah. The Lord on high is mightier than the noise of many waters. Hallelujah. Ribadalava shikarabadarabalabarabalaba uriyantarikaradarabalabalaba. Hallelujah. Hallelujah. அன்றைக்கு யோனாவை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை கொடுத்த தேவன் இன்றைக்கும் நீ போகிற இந்த புயல் காற்றின் சூழ்நிலையிலே ஹல்லேலூயா உன்னுடைய ஜீவனை அவர் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ரிபரபலகரப uriyantarabalabalaba. ஹல்லேலூயா. விசுவாசி. ஹல்லேலூயா. அவரை நம்பு. ஹல்லேலூயா. ரிபலப ஷவரபதரபலப uriyantarabalabalaba. அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு கூட அவர் வருவார். ஹல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடே இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடே இருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் பிரயாசத்தை எல்லாம், கையிட்டு செய்யும் பிரயாசத்தை எல்லாம் வாய்க்கச் செய்கிறார். இயேசு வாய்க்கச் செய்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுக்கு ஹல்லேலூயா நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த நாளின் செய்தி தலைப்பு The Blessings of an Upright Man. ஒரு செம்மையாய் நடக்கிறவர்கள் இல்லை உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம். ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, Proverbs 27 ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் ஆண்டவரே 7வது வசனத்திலே ஆண்டவரே அப்பா எழுதப்பட்ட காரியங்களை ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு போதகராக எங்கள் மத்தியிலே எழுந்தருளி கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பிழைக்கும்படி நீர் ஆண்டவரை அனுக்கிரகம் செய்தருளும், ஆசீர்வதியும். கேட்கிறோட இருதயத்தை நல்ல நிலமாக ஆண்டவருடைய மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். The title is The Blessings of an Upright Man. இந்த நாளிலே எப்படியாக உத்தமர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளும் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். When we live an upright life,
we do good to ourselves, not only to ourselves but also to our future generations. It is said a father's holy life is a rich legacy for his children. அதாவது ஒரு தகப்பன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் அவர் சொத்தாக எதை வைத்து போகிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர் வைத்து போகிறார். எத்தனையோ பேர் வீடு வைக்கிறேன், நிலம் வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதை எல்லாவற்றை பார்க்கிறோம் ஒரு உத்தமமாக நாம் நடக்கும் பொழுது அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சொத்தாகவே அமைகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறது என்றால் என்ன, உத்தமமான வாழ்க்கை என்று வேதம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 17 and verse 1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஸோ இங்க பார்க்கிறோம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி thou perfect. இந்த இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், அதாவது உத்தமமா நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, you have to live in the consciousness that God is before you. அதாவது தேவனுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரப்போ, மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம சில வேளைகள்ல உத்தமமாக நம்ம நடந்து கொள்வோம். ஆனா தேவனுக்கு முன்பாக உத்தமமா நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன்னா ஆண்டவர் he sees the intents of the heart. இந்த இருதயத்துல இருக்கிற அந்த ஊனெல்லாம் கூட ஃபுல்லா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம சிந்தனைகள் எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க சங்கீதம் 139 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்போ அப்படிப்பட்ட கடவுளுக்கு முன்பாக நம்ம உத்தமமா வாழ்வதற்காக நம்ம இந்த உலகத்திலே நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஏனோதானோ என்று வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. உலகத்துல ஒருவேளை இயேசுவை அறியாதவர்கள் அவங்களுடைய மனம் போன போக்கில் நடப்பாங்க. ஆனா கர்த்தரை அறிந்தவர்கள் உத்தமமான வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகளே என்ன பண்றாரு, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதனால நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இது நம்மை மாத்திரம் ஆசீர்வதிக்காது, நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நம்ம தெரியும், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனான இரு என்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்து உத்தமனாக வாழ்ந்ததுனாலதான் அவருடைய மகனாகிய ஈசாக்கு, அதுக்கப்புறம் அவருடைய பேரனாகிய யாக்கோபு என்று சொல்லி, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொல்லி தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் மூலமாக தான் மட்டும் அல்ல, அவருடைய சந்ததியே என்ன பண்றாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக உத்தமமான வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதத்திலே சங்கீதம் 15வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இப்போ உத்தமமாய் நடக்கிறது அப்படின்னா you should have a truthful speech and your deeds must be righteous. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 101:20 கூட நம்ம 2ஆம் வசனம் 101ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. மூன்றாவதாக உத்தமமாய் நடக்கிறது என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 101:2 சாங்ல பாத்தீங்கன்னா, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். சிலர் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில, அதாவது ஆபீஸ்ல போகும்பொழுது சரி, மற்றவர்களோட பழகும் பொழுது உத்தமமா இருப்பாங்க. ஆனா வீட்டுல உத்தமமா வாழாம இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
அவங்களுக்கு என்னன்னா, உலகத்துக்கு முன்பாக நான் எப்படி இருக்கேன், உண்மையா இருக்கேன், உத்தமமா இருக்கேன். ஆனா வீட்டுல என்னுடைய உத்தமம் சரியா இருக்காரு. அதனாலதான் தாவீது இங்க சொல்றாரு, இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அப்ப வீட்டுல கணவன் கிட்டக்க, மனைவி கிட்டக்க, பிள்ளை கிட்டக்க நம்ம எப்படி உத்தமமா வாழ்கிறோம் என்பது முக்கியமா இருக்குது. அப்போ உத்தமமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது வெளியிலே மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக நம்ம வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தைகளிலே நமக்கு உத்தமா இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கணும், நம்முடைய வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். சங்கீதம் 119 முதலாம் வசனம் எல்லாருக்கும் அறிந்ததுதான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord. So it is said as undefiled, உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா, அப்ப நான் அப்படி செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். இயேசு சொன்னாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்றாரு. நீங்க பின்னாடி நிருபங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்ஸ் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அதுல ஒருவர் காட்டி கொடுத்து இறந்துட்டாங்க. ஆனா மற்றவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட இருந்ததுனால அவர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும். ஏன்னா இயேசு பாத்தீங்கன்னா எப்பயுமே அவர் என்ன பண்ணுவாரு, பகல்லாம் பிரசங்கம் பண்ணுவாரு, பேய்கள் எல்லாம் ஓட்டுவாரு, ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். சீஷர்கள் பயத்தினால அந்த படகு அலையும் பொழுது, அலைப்படும் பொழுது சீஷர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா இயேசு பாத்தீங்கன்னா அந்த கப்பலின் பின்னணியத்துல தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். So he was so cool in the storm. How can it happen? It's because of his prayer life. அவருடைய ஜெப வாழ்க்கையினால, பிதாவின் மேல இருந்த அந்த நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையினால எப்படிப்பட்ட புயலையும் அவர் என்ன பண்ணல, அசைக்கப்படவே இல்லை என்று சொல்லி பார்க்கணும். இயேசுவை நம்ம முன்மாதிரியாக வைத்து அவர் எப்படியெல்லாம் உத்தமமாய் நடந்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினால நம்ம உத்தமமாய் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். So far we have seen what constitutes the upright life. அதாவது உத்தமமான ஜீவியத்தை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது என்பதை பார்த்தோம். இப்பொழுது is there suffering for the upright? இப்போ uprightனா உத்தமமா நடக்கிறாங்க, அவங்களுக்கு பாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா பைபிள் சொல்லுது பாடுகள் இருக்கு. நிறைய பேர் சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், நான் ஆண்டவர் உத்தமமாக தானே நான் பின்பற்றினேன், நான் ஒழுங்கா சபைக்கு வந்தனே, தசபாகெல்லாம் ஒழுங்கா கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், அப்புறம் எல்லாரையும் நான் நேசிச்சனே, கர்த்தர் சொன்ன கட்டளைகள்லாம் நான் கீழ்ப்படிந்தேனே அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கே இந்த பாடுகள் என்று சொல்லி கேட்பாங்க. அதாவது God never promised a suffering free Christian life. அது Christian life is not a bed of roses, நமக்கு தெரிந்ததுதான். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அப்போ உத்தமமா நடந்தா கூட நமக்கு பாடுகள் வரும் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல சில ஆதாரங்களை நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். இஸ் தேர் சஃபரிங் ஃபார் த upright? எஸ், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம். அப்படியே நம்மளை வேதனையில விடுகிற தேவன் அல்ல. நம்மளை அந்த சஃபரிங்லேருந்து நம்மளை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார். அந்த துணையா இருப்பார். நான் தான் நம்ம வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்கள் வந்ததுன்னா அப்படின்னு சொல்லல, கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். ஆண்டவர் நினைச்சிருந்தா தானியேலை சிங்கக்கெபியில உள்ளே போடாம காப்பாத்திருக்க முடியும். ஆனா சிங்கக்கெபிக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை தானியேலுக்கு ஏற்பட்டது. ஆனா அந்த சிங்கக்கெபியில இருந்து அவர் பாதுகாத்ததுனால்தான் அந்த ராஜாவே சொல்றாரு, அந்த தரியு ராஜா சொல்லுகிறாரு, தானியேலின் தேவன் தான் தேவன், சிங்கங்களுக்கு அவர் தப்புவித்தாரே அப்படின்னு சொல்லி
தேவன் புகழப்பட்டது, தேவன் மகிமைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ why God allows certain sufferings in our life? It is to show that He is all powerful and He is able to lead us in the midst of the suffering. அந்த பாடுகள் மத்தியிலையும் நம்மளை சந்தோஷமா வைத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நடத்துகிறார் என்பதை காண்பிப்பதற்காகவே. எத்தனையோ பேர் உலகத்துல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாக வழி நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். யோபு 12வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். யோபு 12:4-5 நம்ம வாசிக்கிறோம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், ஆபத்துக்குள்ளாமல் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா யோபு உத்தமமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவராக அவர் இருந்தார். பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து அவர் பலி செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாகிய யோபுடைய வாழ்க்கையில தேவனே சாட்சி கொடுத்திருந்தார். இங்க யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்புறம் 8வது வசனத்துல, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருந்தா? கர்த்தர் பேசுகிறார், அவனுடைய உத்தமத்தை குறித்து கர்த்தரே பேசுகிறார். யோபு 2:8-3ஆம் வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இதுல யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா அவருடைய அறிக்கை நீங்க பாருங்க. யோபு 27:5, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அப்போ பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க. அப்புறம் அவனுடைய சொத்து சம்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள்லாம் வச்சிருந்தாரு, ஒட்டகம் வச்சிருந்தாரு, கழுதைகள் வச்சிருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்துல 7000 ஆடு வச்சிருந்தாங்க. அப்புறம் 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், அப்புறம் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் என்று திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். அப்போ he had all prosperity, அவ்வளோ சொத்து சம்பத்து எல்லாம் இருந்தது. பிள்ளைகள் இருந்துட்டாங்க, இப்ப சொத்து கித்து எல்லாமே போயிடுச்சு. திடீர்னு ஒரு நியூஸ் வருது, கழுதைகள்லாம் போயிடுச்சு. அடுத்த நியூஸ் வருது, ஒட்டகங்கள் போயிடுச்சு. அதுல எல்லாவற்றிலும் நீங்க யோபு என்ன சொன்னார்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ காரியங்கள், கடைசியில அவருடைய சரீரத்திலே வியாதிகள் வந்தது. அந்த நேரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா யோபு 27:6-5, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. இன்னும் என்ன இருக்குது சரீரத்துலன்னா, அந்த ஆவி ஒண்ணு இருக்குது, வியாதியான சரீரம். இதுல என்ன இருக்குன்னா, ஆவி மட்டும் அந்த சரீரத்துல இருக்கு. அவர் சொல்றாரு, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாக பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. இப்படிப்பட்ட உத்தம வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு நமக்காக ரத்த சிந்தி சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எதற்காகனா, நம்மளும் இப்படிப்பட்ட உத்தமமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பலனை கொடுப்பதற்காக இயேசு தன்னையே பலியாக இந்த உலகத்திலே நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் வாழ முடியும், நம்மளாலையும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். யோபு 31:6 கூட நம்ம வாசிக்கிறோம். 31 சுமுத்திரியான தராசிலே தேவனை நிறுத்து,
என் உத்தமத்தை அறிவாராக. Let him lay it in the balance and see my uprightness. Let him weigh my uprightness. என்னுடைய உத்தமத்தை அவர் அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 4 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில. What was the suffering of Job? It first is the death of the children. Second is destruction of his possession. முதல்ல அவருடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்தார்கள். Second is destruction of his possession. நான் சொன்ன மாதிரி ஆடுகள், மாடுகள், ஒட்டகம் எல்லாம் போயிடுச்சு. Third is disease in the body. அவருடைய உடம்புல கொடிய பருக்கள் இருந்தது. It was a leprosy என்று சொல்லி சொல்லுகிறார்கள். 4வதாக he had to go through derision. அதாவது பரியாசத்தின் வழியாக அவருடைய வாழ்க்கையில அவர் போனார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில இவ்வளோ காரியங்கள் வந்தாலும் யோபு கடைசி வரைக்கும் கஷ்டத்துல ஆண்டவர் விட்டாரா? விடவில்லை. நீங்க யோபு 42 நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா நீங்க வாசித்து பாருங்க. வீட்டுல நேரம் கிடைக்கும் பொழுது நிறுத்தி நிதானமாக நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக பலியிட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாக யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாக யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதாவது whoever accused Job and mocked at Job and made fun of Job, God said, I am angry with you people. You have to go and ask for forgiveness to Job. அப்போ யோபு கிட்ட போய் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. யோபும் அவங்களை மன்னித்து அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது 10ஆம் வசனம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். God changed the captivity of Job. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினான். இப்படிதான் ஆண்டவர் இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவருமா இருக்கிறார் சொல்லி பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். யோபு நெடுநாள் இருந்து 4 சந்ததிகளே நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான் கர்த்தர் நமக்கு செய்வார். நீங்கள் விசுவாசிங்கள். உங்களுக்கு ஒருவேளை தோமாய் நடந்ததின் நிமித்தமாக ஒருவேளை ஆண்டவர் சில டெஸ்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் நீங்க அதுலேயும் விசுவாசமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவராக இருக்கிறார். முதலாவதாக யோபு உத்தமமாய் நடந்து பாடுபட்டு அவர் திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை பார்த்தோம். 2வதாக எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம். நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எசேக்கியாவை குறித்து பார்க்கிறோம். வாட் வாஸ் ஹிஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அப்ரைட்னஸ். அவர் உத்தமமாக தான் நடந்தாரு. ஆனா அவருக்கு வந்த பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஞ்சரஸ் சிக்னஸ். ஹி ஹேட் அ டேஞ்சரஸ் சிக்னஸ். யோபுடைய வாழ்க்கையில 4 days நம்ம பார்த்தோம். டெத் ஆஃப் த சில்ட்ரன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ் பொசிஷன், disease in the body, derision. But when you look at Hezekiah வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, he had a dangerous sickness. This sickness was unto death. மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. ஒரு பாதி வயது தான் இருக்கும். அதுக்குள்ள அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நீ மறுத்து போவீர்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு எசேக்கியா ராஜா கிட்ட. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி,
நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா சொல்லுகிறாரு, என்ன, அவர் வந்து he didn't accept that statement. நான் மறிச்சு போறேன் அப்படின்னு சொல்லல. He wanted to live for some more time for God's glory. தேவனுக்காக இன்னும் வாழணும் அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் என்ன பூரண வயதுள்ளவராக நாம் வாழணும்னு தேவ சித்தம் எதுவோ அந்த தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம உண்மையும் உத்தமா இருக்கும் பொழுது, you can go to the Lord and say, Lord, I have walked uprightly before you. Please take away this sickness. என்று நம்ம சொல்லும் பொழுது God will surely take away that sickness and add 15 years to your life. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறது பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட காரியம் எழுதப்பட்டிருக்கிறது 15 வருஷம். பட் we have to ask the Lord for a long life. We need not say, Lord, give me 15 years. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன கேளுங்க, ஆண்டவரே, 30 வயது வரை உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, எனக்கு 30 வயது வரை எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய ஆயுள் காலத்தை அவர் பெருக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது what constituted the upright life. Then second we saw, is there suffering for the upright? Yes, but God will deliver you out of the suffering. Third, how we are coming into the subject of the topic, that is the blessings of the upright. நம்ம உத்தமமாய் வாழ்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம். நீங்க உத்தமமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெறுமையா விட்டு விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. உத்தமமா வாழ்கிறவர்களுக்கு சங்கீதம் 84:11 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உங்களுக்கு என்ன நன்மை தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து உங்களுக்கு நன்மை நிச்சயமாக வழங்குவார். சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, the heavenly father is able to give the good things to them that ask him. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இருக்கிறதுலயே ரொம்ப குட் திங் எதுன்னா, to receive the anointing of the Holy Spirit is the best thing in the world which you can ever receive, because Holy Spirit is an all-sufficient God. He is able to fill you with His power. He is able to fill you with His knowledge. He is able to fill you with His strength, and He will give you all the provisions. So receive the Holy Spirit. அவர் உங்களை வந்து He will give you the guidance also. So எல்லாமே வந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய தேவன் திருத்துவ தேவனா இருக்கிறாரு. அதனால God will not withhold anything good from you. That's the first lesson. இரண்டாவதாக சங்கீதம் 37:18. சங்கீதம் 37:18 எடுத்துக்கொள்வோம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். இரண்டாவதாக the Lord knows the days of the upright. இப்போ கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தாலும் அவரை வந்து ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆண்டவர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் கொடுத்தார். அது மாதிரி God knows the past, present and future of an upright person. ஒருத்தர் வந்து செம்மையான உத்தமமா வாழும் பொழுது அவர்களை கர்த்தர் அவருடைய நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். How long they will live, and then He sees the whole course of life. அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஆண்டவர் வந்து பார்ப்பார். ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். The Lord will bless their inheritance. Actually, if you see, the Lord Himself is our inheritance. நீங்க சங்கீதம் 16 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். அப்போ கர்த்தரே நமக்கு என்ன பண்றாரு, சுதந்திரமாக
இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 நாளாக நீங்க வாசித்தீங்கன்னா 2 நாளாக இது வந்து 3வது ஆசீர்வாதம். First is God is going to give you the good things. Second is He knows the days of the upright. உத்தமர்களின் நாட்களே அவர் இருந்திருக்கிறார். 3வதாக உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். நீங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்க நடக்கும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் சொல்றாரு, நீங்க திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்க. என்ன காரியங்கள் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னடா இந்த மாதிரி கொரோனா வந்துடுச்சு, இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதாவது நீங்க கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா தைரியமாக ஜெபம் செய்து ஆரம்பிங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் உங்களோட இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஓகே, 4வதாக நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 28:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். The Lord will give you, the Lord will be able to save you. நீங்க உத்தமமா நடக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பாக கர்த்தர் நடத்துவார். நீதிமொழிகள் 11:20 நீங்க பாத்தீங்கன்னா 5வதாக நீதிமொழிகள் 11:20, மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். So you will be a delight to God. நீங்க உத்தமமா நடக்கும் பொழுது the Lord is pleased with you. நீங்க இயேசுவை குறித்து நீங்க பாருங்க, எல்லாரும் யோவான், அந்த ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன், சில ஸ்நானகன் அப்படின்வாங்க. ஸ்நானகன் பைபிள்ல இட் இஸ் நாட் ரிட்டன். நீங்க பாருங்க மேத்யூ 3rd chapter. எனக்கும் தெரியாது, எல்லாரும் ஸ்நானகன் உடனே நானும் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்நானன் அப்படின்னா he is a baptist. He baptized the people with water. He said, எனக்கு பின் வருகிறவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் வந்து அக்னியினால ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு பாருங்க, அவருடைய கசின் தான் ஜான் த பேப்டிஸ்ட். அவர்கிட்ட அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. அப்போ ஜான் த பேப்டிஸ்ட் கேட்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்கும்போது நீர் என்னிடத்துல வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. See, God is testifying about Jesus. நமக்கு வானத்துல இருந்து சத்தம் வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. You do the pleasure of God, you will understand that you are a delight to Him by the blessings you receive through His hands. ஆண்டவர் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த பிள்ளைகள் பிரியமா இருக்கிறாங்களோ, பெற்றோர் பிள்ளைகள் பிரியமா நடக்கும்போது அவங்க கேட்டு செய்ய மாட்டாங்க. கேட்காமே என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதே போலதான் நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம உத்தமமா நடக்கும் பொழுது we become His delight. So all the blessings will follow if you are a delight to His heart. கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 37:7 நம்ம வாசிக்கலாம். 37:37 Psalm 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, அந்த முடிவை பார்க்கணும்,
அவங்க முடிவு எப்படி முடிக்கிறாங்க. many people start the race but they could not end in peace because they are not able to lead an upright life. அவங்க உத்தமமா அவங்களுடைய வழியில நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய முடிவு சமாதானமா என்பது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நம்ம பார்த்தபடி அநேக பரிசுத்தவான்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பித்தாங்க, முடியும் பொழுது மகிமையாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அதனால்தான் நீங்க உத்தமனை பாருங்கன்னு சொல்றாங்க. அதனால்தான் உங்களை நடத்துகிறவர்களுடைய முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய அந்த நடக்கையை அந்த பாதையை நீங்க பின்பற்றுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க பைபிள் கூட பார்த்தீங்கன்னா ரிமூவ் நாட் த ஏன்ஷியன்ட் லேண்ட்மார்க் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. So whom you have to look at? You have to look at the upright people. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக தியாகமா இருக்கிறவங்களை தான் நம்ம பார்க்கணும் ஒழிய துன்மார்க்கரை நம்ம பார்க்க கூடாது. This is the mistake which the psalmist did in Psalm 73. அவர் உத்தமனை பார்க்கறத விட்டுட்டு துன்மார்க்கரை போய் அவர் பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 73 நீங்க பாத்தீங்கன்னா 73:12 இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுபச்செய்விலா இருந்து ஆசையை பெருக்க பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலும் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உன்னுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை, this is what I want to stress, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது. ஆனாலும் இங்க பாத்தீங்கன்னா நான் காரியம் அறியாத முனனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஏன் இதெல்லாம் அவருக்கு வந்ததுன்னா he was not able to see the right people but he was looking at the wicked people. நம்ம wicked people பார்த்தோம்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க இவ்வளவு தீமை செய்து அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் அப்படி பார்த்துட்டாரு. அப்படி நம்ம பார்க்க அழைக்கப்படவில்லை. அதனால்தான் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இந்த நாளில நீங்க பாத்தீங்கன்னா 6 ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நம்ம தியானிக்கிறோம். The blessings of an upright man. First is no good thing will be withheld from the upright people. Secondly, the Lord knows the days of the upright. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மூன்றாவதாக உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தரே உத்தமனுக்கு துணையாக இருப்பார். நான்காவதாக the Lord saves the upright. Okay, கர்த்தர் உத்தமர்களை ரட்சிக்கிறார். Fifth is Proverbs 11:20. You will be a delight to the Lord if you lead an upright life. உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். Finally, Psalm 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா சமாதானமாக இருக்கும். கர்த்தர் இம்மட்டுமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். என்னுடைய கணவர் பாஸ்டர் ஜாஷ்வா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊழியத்திலே 2015 தான் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபிலடெல்பியா அசம்பிளிங்கிற ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அதற்கு முன்பாக நாங்கள் கணவன் மனைவியாக 15 வருடமாக நியர்லி 14 இயர்ஸ் ஏசி தலைமை சபை புஸ்வாக்கத்திலே நாங்கள் இணைந்து திருமணம் ஆனது 2000. So long under the leadership of Pastor Samson ஐயா ஊழியம் செய்யும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். உண்மையாகவே அவருடைய குறித்து சொல்ல வேண்டுமானாலும் அவருடைய வாழ்க்கை உத்தமமானது என்று நான் சாட்சி கொடுக்க முடியும். ஏன்னா it's really a thrilling life what he did. He spent his entire life for the glory of God. அவருடைய வாழ்க்கை ஜீவியத்தை முற்றிலுமாகவே
தேவனுக்காகவே, அந்த ஊழியத்திற்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்து அவர் ஊழியம் செய்தார். உண்மையாகவே நீங்க உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்ற வார்த்தையின்படி அவர் இப்பொழுது தேவனுடைய வாசஸ்தலங்களிலே, இயேசு சொன்னார் இல்லையா, அவன் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ண பின்பு வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னாரு. ஆண்டவருடைய ரகசிய வருகை சீக்கிரமா இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். இயேசுடைய ரகசிய வருகையிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகே, so they have the privilege to have the resurrection first. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதற்காக தான் நாம் ஏன் மொத்தமா வாழணும்னா, நம்மை ரட்சித்த தேவன் இயேசு கிறிஸ்து உத்தமமாய் அவர் வாழ்ந்தார். So if you have to be a bride to the bridegroom, you should know that your bridegroom is an upright person. அப்படியாக இயேசுவுக்கு நம்ம மனவாட்டியா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை இந்த உலகத்தில் நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அவருடைய அவருடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய கணவருடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றியுள்ளவளா இருக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற விசுவாசிகளுக்காகவும் உண்மையாகவே இதன் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை நான் செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாம் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவித்து என்ற வார்த்தைப்படி நிச்சயமாக இந்த தீங்கு நாட்களில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக இந்த ஊழியத்திலே கர்த்தாவே ஒரு உத்தமனாக அவர் இருந்து கர்த்தாவே இதை நடத்தி ஆண்டவரை ஏற்ற வேளையிலே உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேரும்படியாக நீர் அவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னையும் என்னுடைய மகனையும் நீர் கைவிடாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, உத்தமர்கள் கர்த்தாவே நடக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆமாண்டவரை நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி எங்களை நீர் இம்மட்டும் நீர் கைவிடவில்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு அடியை நாம் பாடி நாம் இந்த ஜெபத்தை நம்ம முடிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்படுகிறது, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அவர் கர்த்தருக்காக தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் பயன்படுத்தினார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இந்த வேளையிலே அந்த அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்பதிலே 5வது சரணத்தை மட்டும் நாம் பாடி நாம் முடிப்போம். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார்
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர் என்று சொல்லி நாங்கள் பாடினபடி கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய தாளந்துகளை கர்த்தாவே அவர்கள் புதைத்து வைக்காதபடிக்கு அதை மல்டிப்ளை பண்ண ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை வர்த்திக்க பண்ண கர்த்தாவே நீர் வரும் பொழுது well done thou good and faithful servant என்று ஆண்டவரே நீங்க அப்ரிஷியேட் பண்ணத்தக்கதாக, நீர் பாராட்டத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம், enter thou into the joy of thy master என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய தாளந்துகள் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்காக செலவு பண்ண ஆண்டவரே செலவு பண்ணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசிகளின் குடும்பத்தார் எல்லாரையும் நீங்க ரத்த கோட்டையில வைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க சீக்கிரத்திலே கர்த்தாவே. எங்கள் சிறையிருப்புகள் மாறி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்க உதவி செய்யும். சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சென்னையில் இருக்கிற எல்லா லீடிங் பாஸ்டர்ஸை ஒவ்வொரு மேலும் உடைய கரம் வந்து இறங்கும்படி ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், லீடிங் பாஸ்டர்ஸ் ஆண்டவரே, மூத்த போதகர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆணி கடாவப்பட்ட கரத்தை இப்பொழுதே வெய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே வெய்யும் ஆண்டவரே. நீர் அபிஷேகம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ், உன்னதத்திலிருந்து வருகிற உடைய பலனால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியனை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகள் பிரகாசிக்கும்படி உதவி செய்யும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். God bless you. Praise God.